ஒரு டான்ஸ் ஆடுற வீடியோ முன்னாடி ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி விமென்ஸ் டேன்னு ஒண்ணு நடந்தது ஒரு ஸ்கூல்ல, விஸ்டம் ஸ்கூல்னு சொல்லி. அப்ப எடுத்த வீடியோவை இப்ப எடுத்து போட்டு இந்த அம்மா இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அதனாலதான் தொழில் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சான். எப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பாருங்க. எப்பயோ எடுத்த வீடியோவையும் இப்ப இருக்க வீடியோவையும் எடுத்து கனெக்ட் பண்ணி, அதாவது அதையும் மக்கள் ஷேர் பண்ணல, அவங்க இருக்க இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வாலண்டியர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிட்டு அவங்களே சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. அப்பாடா, இன்னைக்கு நம்ம தலைவரை சந்தோஷப்படுத்திடலாம், திமுக தலைவரையும் அதிமுக தலைவரையும் சந்தோஷப்படுத்திடலாம், தலைவரே அக்காவை அடிச்சிட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நம்மள போட்டு அடி அடிக்கிறாங்க. இது முடிஞ்சுச்சு. அப்புறம் எப்பயோ நடந்த ஒரு பைக் ராலியை எடுத்து போட்டு இவங்க ஹெல்மெட் போடாம போறாங்க. எப்பயோ நடந்த ஒரு பைக் ராலி எடுத்து போட்டு இவங்க பைக் ராலி இவங்க பாருங்க, அமைச்சரா இருந்துட்டு ஹெல்மெட் போடாம போறாங்கன்றாங்க. இப்படி ஒரு பொய் பிரச்சாரம். சிவகாசியில நான் ஒரு ப்ராமிசஸ் எல்லாம் நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ எடுத்து போட்டு இந்த அக்கா இப்படிதான் ப்ரூடா விட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை ரீல்ஸா எடுத்து போட்டு அதையும் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும், பள்ளப்பட்டி சொன்னோம் முடிச்சு கொடுத்தோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் சொன்னோம் முடிச்சு கொடுத்தோம். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் யாரும் எடுத்து போடல. 3 மாசத்துல நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ எம்எல்ஏ ஃபண்ட் வராமையே பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். மக்களே இதை ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எம்எல்ஏ ஃபண்ட் பட்ஜெட் முடிஞ்சக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கே வரும். ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 கோடி கொடுப்பாங்க. இதெல்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த எம்எல்ஏவாவது சொல்லியிருக்காங்களா? எந்த மினிஸ்டராவது சொல்லியிருக்காங்களா? எங்க அக்கௌண்ட்டுக்கு 3 கோடி வருங்க, அது மக்களுக்கு நாங்க செலவழிக்க போறோம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் நடந்தது. இன்னைக்கு நாங்க டிரான்ஸ்பரண்டா மக்களுக்கு தெரிகிற மாதிரி மக்களோட எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணி தரணுன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். 3 மாசத்துல இங்க பாருங்க, நீங்க தான் லோக்கல் வார்டுல கவுன்சிலர்ஸ் எல்லாரும் போய் கேக்குறாங்க, நகராட்சியில இருந்து எல்லாரும், நீங்க தான் அங்க ஓட்டு போட்டீங்களா அங்க போய் கேளுங்க, நீங்க தான் ஓட்டு போட்டீங்களா அங்க போய் கேளுங்க. இன்னும் அங்க யாரு மேயர் யாருங்க யாருங்க? அப்போ உங்க வேலையை நீங்க பார்க்க மாட்டீங்க, எங்களுக்கு குத்தம் சொல்றதுல தான் இருப்பீங்க. இத்தனை 5 வருஷமும் ஒண்ணும் பண்ணல, நாங்க அதுக்கு அப்புறமும் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. அதனால உங்களுக்கு மக்களே, உங்களுக்கு இன்னொரு கடமை இருக்கு, உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தல்ல மறுபடியும் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்க வச்சு குட்டி ஜப்பான் மக்கள்னா யாருன்னு இவங்க எல்லாருக்கும் காமிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் காமிச்சிடுறேன். அதாவது பொய் பிரச்சாரம்னா எப்படி எல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இப்ப தினமும் சனி ஞாயிறுனா அவங்களோட வேலையே இதுதான், கீர்த்தனாக்காவை எப்படி அடிக்கலாம் அப்படின்றதான் அவங்க வேலையே. இன்னைக்கு நான் பொய் பிரச்சாரத்தை காமிக்கிறேன், நீங்களே சிரிப்பீங்க. யார் போட்டிருக்கா தெரியுமா? இது EPS 24/7 ப்ளூ டிக்கோட போட்டிருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு இது யார் என்று தெரிகிறதா? எதுல? EPS 24/7 ஒரு அபிஷியல் பேஜ். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்ப இன்டர்நெட் எல்லாம் இப்படிதான் போடுறாங்க. இது உண்மையான சொல்லுங்க, இது நானா? இது கொஞ்சம் பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ஏதோ ஓடிட்டு இருக்கு. அதாவது இதுலயே தெரியுது அவங்களோட இணக்கம், எவ்வளவு இணக்கமா வேலை பாக்குறாங்க. டிஎம்கேவும் அதிமுகவும் எவ்வளவு இணக்கமா வேலை பாக்குறாங்கன்னு இதுலயே தெரியுது. திமுக காரணங்களும் போட்டிருக்காங்க, அதிமுக காரணங்களும் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இணக்கமா ஒன்று சேர்ந்து எப்படியாவது இதை கவிழ்க்கணும்னு பார்த்து முடியாது. இங்க இருக்க மக்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு. அப்புறம்
சிவகாசி பிரச்சனை ஒண்ணு நடந்தது. அதை எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா மாத்தி இவங்க தாவேக அரசே வந்து இப்படிதான் பட்டாசு தொழிலுக்கே இவங்க அகைன்ஸ்டாங்க. வந்து கொஞ்ச நாள்ல பட்டாசு ஓனர்ஸ் கிட்டையும் ஃபயர் ஆபீஸ் ஓனர்ஸ் கிட்டையும் உட்கார வச்சு, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு வந்து என்னைக்குமே நிரந்தர தீர்வுன்றது என்னைக்குமே யாருமே கொடுத்ததே கிடையாது. நான் அன்னைக்கு பல ப்ராமிஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன், இதை எப்படியாவது நல்ல முறையில நம்ம மாத்தணும் பட்டாசு தொழில. அதுவும் இல்லாம எக்ஸ்போர்ட் விஷயங்களும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம சிவகாசியில 8000 கோடிக்கு ஒரு வருஷத்துல 8000 கோடி நம்ம வந்து ரெவென்யூ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இதை முன்னேற்றணும் அப்படின்றத வச்சு ஒரு டீமை போட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டீமை அசைன் பண்ணி இதை எப்படி மாத்தலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்க ஒண்ணு கிளப்பி விட்டாங்க, எல்லா ஃபயர் ஆபீஸையும் மூடிட்டாங்க, இனிமே வந்து பட்டாசு தொழிலே நடக்காது அப்படின்னு ஒன்ன கிளப்பி விட்டு நம்ம தொடர்ந்து 4-5 ஆக்சிடென்ட் நடந்தது. எத்தனை உயிரிழப்பு. பரந்தூர்ல விவசாயிக்கு ஒண்ணுனா போய் நின்னவர் நமது தலைவர் முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். மக்களுக்காக போய் நின்னவர். அதே மாதிரிதான் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கேம்மா, ஏமா இப்படி நடக்குது, சரி ஒரு முறை மட்டும் சும்மா போய் அவங்கள்ட்ட அதாவது 2 பேருமே பாதிக்க கூடாது, அது இருந்தாதான் இது இருக்கும், இது இருந்தாதான் அது இருக்கும். இப்ப 2 பேருமே பாதிக்காம இருக்கணும்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணுமான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு சில போய் நம்ம செக் பண்ணுவோம், செக் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுவோம் இதெல்லாம் மாத்துங்க அப்படின்னு. ஒரு 177 இடத்துல ஆய்வு பண்ணாங்க, முறைகேடு நடந்திருந்தது. அப்ப என்ன சொன்னாங்க, இதெல்லாம் மாத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. மாத்திட்டு 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியாச்சு. 138 ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணக்கு அப்புறமும் 13ஆம் தேதி இது நம்ம ரிலீஸ் பண்றோம், 16ஆம் தேதி வந்து ஒருத்தவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல புரியல, எங்கங்க வந்து தீ ஆத்திக்கிட்டு இருக்கீங்க, வேலையே முடிஞ்சிருச்சு, இங்க வந்து தீ ஆத்திக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு தெரியல. அதாவது இங்க இருக்க மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்க அரசியல் வந்து ரொம்ப கொடூரமா போயிடுச்சு. ஏன்னா இந்த மனிதரை எப்படி இந்த மனிதரை ஜெயிக்க வச்சாங்க, எப்படி இந்த மனிதர் வந்து முதலமைச்சர் ஆனாரு அப்படின்ற ஒரு பயம், கலக்கம். நேத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க, உங்க ஃபைல ஓபன் பண்ணுவான்னு கேட்டா ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணா தெரியும். அப்ப இருக்கு அவங்களுக்கு எந்த சிங்கப்பூர்லயும் எந்த துபாயிலையும் போய் உட்கார்றாங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், 100 நாள் நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற அத்தனை தொண்டர்கள் எல்லாரும் உங்களுக்கு அருமையா சொல்லியிருப்பாங்க நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வரலாறுல பண்ணாத ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. ஊழலற்ற ஆட்சி. எந்த முதலமைச்சராவது ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நின்று தைரியமா இனிமே ஊழல் நடக்காது, ஊழல் நடந்தா இங்க இருக்க அத்தனை பேரு என்கிட்ட வந்து சொல்லுங்க, இந்த அண்ணன்ட்ட வந்து சொல்லுங்க, இந்த அக்காட்ட வந்து சொல்லுங்க, இந்த தங்கச்சிக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னாரா? இங்க இருக்க ஒரே முதலமைச்சர் தான் சொன்னாரு. இங்கேயுமே அதை வந்து முன்னாடி எல்லாம் சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓனர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க எங்ககிட்ட, முன்னாடி எல்லாம் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கினாலே 30,000 50,000 1 லட்சம் திறக்கிறதுக்கு வேணும்னே போய் உள்ள வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது, வேணும்னே உள்ள போறது, உள்ள போயிட்டு சரி 3 லட்சம் இருங்க அப்படின்னா ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. வந்த உடனே 15 இது ஓபன் பண்ணி கொடுத்தோம், இன்னைக்கு 133 இது ஓபன் பண்ணி கொடுத்திருக்கோம். 1 ரூபாய் லஞ்சம் வாங்கல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்சியை நமது முதலமைச்சர் நடத்தி கொண்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றதுதான், இங்க இருக்க தொண்டர்கள் வாங்க மாட்டாங்க, இங்க இருக்க விஜயும் வாங்க மாட்டாங்க, மேல இருக்க யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க தைரியமா வந்து இங்கதான் இருக்கு வீடு, யாருனாலும் வந்து சொல்லுங்க,
இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தவங்க 4 கோடியில இவங்க வீடை வாங்கிட்டாங்க. 4 கோடி வீடு எனக்கே தெரியல. நான் தான் இன்னைக்கு யாரெல்லாம் அதை வந்து வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த 4 கோடி வீட யார் என்கிட்ட அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏன் நான் பரிசு கொடுத்துறேன், அன்பளிப்பா கொடுத்துறேன். முடியலங்க. அதாவது நாங்க மக்களுக்காக செய்ய வந்திருக்கோம். தேவையில்லாம போட்டு எரிச்சலா இது எதுக்கு? மக்களுக்கு தெரியும். நீங்க என்ன ப்ரூடா விட்டாலும் அவங்களுக்கு தெரியும் யார் நல்லது பண்றா, யாரு கெட்டது பண்றா. இங்க இருக்க பெண்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இங்க இருக்க பெண்கள் நீங்க தான் வந்து இனிமே போய் அறியாமையில ஒரு சில மக்கள் இருக்காங்க. அந்த அறியாமையில இருக்க மக்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். அந்த பொறுப்பு அண்ணன் விஜய் அவர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தராங்க. சிவகாசியில ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன? இந்த ஒரு மெஷினை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் 80% கியூர் பண்றதுக்கு. இங்க சிவகாசியில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவங்களை கியூர் பண்றதுக்கு இந்த ஒரு மெஷின் வந்து அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கட்டியிருக்க அந்த புது பில்டிங்ல 2 ஃப்ளோர் வந்து பர்ன் கேர் சென்டரே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சிவகாசி மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கோரிக்கை, நம்ம பிராமிஸ் பண்ண ஒரு கோரிக்கை. இதுக்கு அருண்ராஜ் ஐயா அவர்களுக்கும் முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பர்ன் கேர் சென்டரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் ஒரு மெஷினை கொண்டு வந்திருக்கோம். இதை தவிர பிளாஸ்டிக் சர்ஜரி, ஒரு தோல் வந்து இதாயிடுச்சுன்னா அதுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கான ஸ்கின் லேபை கொண்டு வந்திருக்கோம். இங்க இருக்க மக்களும் எங்களுக்கு முக்கியம். அந்த ஒரு காரணத்தினாலதான் சுதந்திரத்திலிருந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அண்ணன் கையால தான் இன்னைக்கு நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். பல பிரச்சனைகள், அதாவது அடிப்படை வசதிகள் மட்டும் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய 1 வருஷத்துக்குள்ள அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்க முன்னெடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு 3 மாசத்துல பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், மாற்றம் 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 அப்படின்றது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க கண்கூட பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்க மக்கள் தான் போய் அறியாமையில இருக்க மக்களுக்கு தெரிவிக்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால கண்டிப்பாக அண்ணன் சொல்ற மாதிரி வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.